ஜெயா, ஜெகன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அத்தை. துர்கா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. நானும் என்னன்னு கேட்கலான்னு போனா அவ ஒரு பிளாங்க் செக் எடுத்து என்கிட்ட கொடுத்தா. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னம்மா ஜெயா, மாப்பிள்ளை சொல்றத நம்பாம நாங்க அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். நீ என்னடானா ரொம்ப சர்வசாதாரணமா துர்கா செக் கொடுத்தா அதை நான் வாங்கிட்டேன்னு வேற சொல்ற. அந்த செக்க கிழிச்சு அவன் முகத்திலே போட்டுட்டு வந்துட வேண்டியதானே? உன்னை போய் என் புள்ள ரொம்ப நம்பினானே. அத்தை, அந்த செக்கை நானே கிழிச்சு அவ மூஞ்சில வீசியிருந்தா அவ்வளவா நல்லா இருந்திருக்காது. அந்த வேலைய உங்க பையன் செய்யணும்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த செக்கை வாங்கிட்டு நேரா இங்க வரேன். இவர் பண்ணாதான் அவ அசிங்கப்பட்டு இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டா. ஓகே, வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். மா வந்துடுறேன். சரிப்பா. அத்தை, நீங்க எல்லாருமே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? இல்லம்மா, ஜெகன் சொன்னப்போ நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். ஆனா நீயே வந்து செக்க வாங்கிட்டேன்னு சொன்னப்போ நாங்களும் உன்னை கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டோம். ஆனா அப்ப கூட என் புள்ள உன்னை சந்தேகப்படல. உன் மேல வச்ச நம்பிக்கை மாறாம நின்னாமா. இதுக்கப்புறம் அந்த துர்கா கனவுல கூட நம்ம மேரேஜை நிப்பாட்டணும்னு நினைக்கவே கூடாது. வா போலாம் வீட்டுக்கு. அண்ணி, இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் நான் தான். என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, குழப்பம் வந்தாதான் தெளிவு கிடைக்கும். எதிர்பார்க்காத வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி யார் எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் அது என் கால் தூசுக்கு சமந்தான். போலாமா? வராத்த. ஓகே மேம், இத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க மேம். அங்க வச்சுட்டு போ. ஏய் துர்கா, முத்தையா, அர்ச்சி வாய மூடு. நீ தான் கேடு கட்ட வேலை எல்லாம் பண்ணி கேவலமான வழியில பணம் சம்பாதிக்கிறேன்னா ஒன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சியா? ஏய், பார்த்து மரியாதையா பேசு. நான் கேடு கெட்ட வழியில தான் சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அது கூடிய சீக்கிரம் தெரியும்டி. இந்த பணம் பங்களாலாம் எப்படி வந்துச்சுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. அது ஒன்னால இல்ல, உன் தாத்த வந்தாலும் முடியாது. என்ன சவாலா? ஆமா, சவால் தான். இந்த பணத்துக்கு பங்களாவுக்கும் பின்னாடி யாரு கண்ணு முதல்ல கண்டுபிடிக்கிறேன்டி. ஜெயாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக உன் பணத்தை கொடுத்து இவ்வளவு விலைக்கு வாங்க பார்த்தல்ல. அவ நடந்த எல்லாத்தையும் நேரா சொல்லி அவ நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு நிரூபிச்சிட்டா. அவளுக்கு ஏத்த புருஷன் நான் தான் நான் நிரூபிக்க வேணாம். அதுக்குதான் வர்ற மூர்த்தத்துல எனக்கும் ஜெயாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சா தடுத்து பாரு. முத்தையா, எனக்கு இந்த சவால் எல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடுவேன். பாக்கலாண்டி. இந்த முத்தையாவை ஏன் பகைச்சுக்கிட்டோம், அவன்கிட்ட நம்ம ஏன் சவால் விட்டோம் நினைச்சு தினம் தினம் அழ போறடி. பாக்கலாம்டா, அழ போறது நீயா இல்ல நானானு. இப்ப கொஞ்சம் கிளம்புறியா? பாக்கலாம், பார்க்க தான் போறேன். வாஜே. என்ன சொல்ற ரேணுகா? காயத்ரி என்கிட்ட போன்ல பேசுனது அவளோட அப்பாக்கு தெரியுமா? ஆமா சுப்பு. என்ன ரேணுகா இப்படி பண்ணிட்ட? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறேன். என்ன பண்ண சொல்ற? உன்கிட்ட போன்ல பேசிட்டு திரும்பி பாக்குற, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் என் பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. நீ எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? நான் தான் சொன்னனே, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாருன்னு. அதுக்கப்புறம் என்னால எப்படி சுப்பு போய் சொல்ல முடியும்? நீயே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இததான் பண்ணிருப்ப சுப்பு. சரி, அவருக்கு தெரிஞ்சத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டார்ல?
தெரியலையே. நானும் தண்டபாணியும் காயத்ரி உங்ககிட்ட போன்ல பேசினது அவர்கிட்ட சொன்னதும் அவருக்கு காயத்ரி மேல கோபம் அதிகமாயிடுச்சு. எங்களை பத்தி கவலையே படாதவ எங்க போய் தொலைஞ்சா என்னன்னு கோவத்துல விருட்டுன்னு போயிட்டாரு. இந்த மழை விட்டாலும் தூவான விடாது போல இருக்கே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. காயத்ரியோட அப்பா சூர்யா கிட்டயும் இல்ல அத்தை மாமா கிட்டயும் இந்த விஷயத்த போட்டு உடைக்காம இருக்கணும். அது இன்னைக்கு வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது நடந்துதானே ஆகணும். அதனால அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு இப்பவே தயாராயிக்க. ஐயோ ரேணுகா, நீ வேற வயித்துல புளிய கரைக்காத. சூர்யா கிட்டயே கௌதம பத்தி இன்னும் சொல்லவே இல்ல. அதையே எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு சுபு, நடந்தது எதுவும் உன் தப்பு இல்ல. அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? என் தலையெழுத்து அப்படி. எல்லாரும் என்ன தானே தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. யோசிக்காம நீயே சூர்யா கிட்ட காயத்ரி உனக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லிடு. வேணாம், இப்போதைக்கு நான் எந்த விஷயத்தையும் சூர்யா கிட்ட சொல்ல விரும்பல. என்ன எனக்கு தெரிய வேணாம்னு சொல்ற? சொல்லு, என்கிட்ட எதை மறைக்க பாக்குற? அது அது ஒன்றும் இல்லை சூர்யா. அப்புறம் எதுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ரேணுகா, நீயாவது சொல்லு. சொல்லு ரேணுகா. உங்க பையன் கௌதம் இப்ப இங்க இல்ல. கௌதம்? கௌதம் என்னோட பையன். இந்த இந்த 6 வருஷத்துல அவன் வளர்ந்துருப்பான்ல. சுபு, கௌதம் எங்க இருக்கான்? அவன் என்ன படிக்கிறான்? கௌதம ஏற்காட்டுல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். எதுக்காக நீ அங்க போய் சேர்த்திருக்க? என்ன பண்ண சொல்றீங்க சூர்யா? இங்க அவன் ஒழுங்காவே படிக்கிறது இல்ல. எல்லா எக்ஸாம்லயும் அவன் ஃபெயில். அப்படியே டியூஷனுக்கு அனுப்புனா மாஸ்டர் கிட்டயே அவன் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். டெய்லி விளையாடுறேன்னு தெருவில் இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அத்தை மாமா அவங்கள குறை சொல்றாங்க. எங்க பேரன்னு சொல்லி ஓவரா செல்லம் கொடுத்து கௌதம கெடுத்து வச்சிருக்காங்க. என் பேச்சு அவன் சுத்தமா கேக்குறதே இல்ல. நான் ஏதாவது சொன்னாலும் இவங்க 2 பேரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, இன்னொரு பக்கம் அவன் பண்ற டார்ச்சர். அவன் வாழ்க்கையில அவன் உருப்படணும். அதனாலதான் அவனை ஏற்காடு ஸ்கூல்ல சேர்த்தனா. நல்லா விசாரிச்சு பார்த்ததுல ஏற்காட்டுல உள்ள ஸ்கூல்லயே அதுதான் பெஸ்ட் ஸ்கூல்னு சொன்னாங்க. ஹாஸ்டலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. அதனாலதான் அவனை அங்க ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல சூர்யா. இத பாரு, நான் தான் இப்ப பூர்ணமா குணமடைஞ்சிட்டேன்ல. இனிமே அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். கௌதம எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சரியா? அவனை கரெக்டா ப்ராப்பரா ஸ்ட்ரிக்டா வளர்க்குறேன். முதல்ல வா, அவனை அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்ப்போம். இத பாரு, இனிமே கௌதம பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லவ்வா பண்றீங்க. ஹலோ, நான் ஜெயா பேசுறேன். நான் முத்தையா தான் பேசுறேன். ஜெயா, இது அவரோட வாய்ஸ் இல்லையே, சும்மா சொல்லாதீங்க. நான் என் காக்கி யூனிஃபார்ம் மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் ஆசை முத்தையா தான் பேசுறேன். கொஞ்சம் கோல்டு, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. அது என்னமோ தெரியல ஜெயா, உன்னை வீட்டுல விட்டு வந்ததுல இருந்து எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. யாரோ என்ன கலாய்க்கிறீங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க ப்ளீஸ். நீ எதுக்கு என்ன மாதிரி பேசுறதுக்கு வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசுற? நீ நார்மலா பேசினால அப்படிதான் இருக்கும். கொண்ட. ஹலோ ஜெயா, பேசினது உமா தானே? ஆமா ஆமா, அந்த ட்ரம் தான். இருங்க என்னைய கிண்டல் பண்றீங்க? அத்தா, அம்மா,
எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. பாரு ஜெகன். இங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் போன்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் சும்மா இருக்க உமா மாட்டேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? அத்தை, நீங்க அத உங்க பையன்கிட்டே கேளுங்க. என்னாச்சு முத்தையா? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஜெயா லைன்ல இருக்கா, அதான் கிண்டல் பண்றான். என்ன உமதெல்லாம்? ஏன் நான் என்ன பண்ண? ஹலோ லைன்ல இருக்கீங்களா? ஜெயா, இங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு, நான் உள்ள வந்து பேசுறேன். அண்ணா சிக்னல் வீக்கா இருந்தால வெளியில போய் பேசுவாங்க. நீங்க என்ன நைஸா உள்ள போறீங்க? நீ மாடா போங்க போங்க. சரி உள்ள வந்துட்டேன். சொல்லு ஜெயா. தேங்க்ஸ். எதுக்கு? என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே வராம நான் கரெக்டா இருப்பேன்னு நம்புனீங்களே, அதுக்கு. அது போலீஸ்காரன்ல நிறைய கிரிமினல்ஸ் கூட எல்லாம் பழகி பழகி யாரை பார்த்தாலும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அதான். ஓஹோ, அப்போ நான் நல்லவன்னு என்னை பார்த்ததுமே நம்பிட்டீங்களா? ஆமா ஜெயா, என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நீ என்னை பத்தி என்ன நினைச்ச? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? ஹேய், போலீஸ்காரன்ட்டெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லு. உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என் தகுதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு தான் எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டேன். அப்படியா? அத்தை, மாமா என்ன பேசுறாருன்னு நைஸா விட்டு கேட்டுட்டு வந்துட்டுமா? ச்சே, அப்படியெல்லாம் பண்ணாத. என் பிள்ளைக்கு இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் இப்பதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. விளையாட்டுக்கு கூட அந்த சந்தோஷத்துக்கு யாருமே இடைஞ்சலா இருக்க கூடாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நிஜமாவா? அடுத்த முகூர்த்தத்திலேயே முத்தையாக்கும் ஜெயாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எப்படி மேடம் இவ்ளோ சீக்கிரம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? எல்லாம் நம்ம மைண்டோட வேலை தான். முத்தையாக்கும் ஜெயாக்கும் கல்யாணம் பேசினாங்களே தவிர அது எப்போ என்னன்னு ஃபர்தரா எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அது எனக்கு ரொம்ப யோசனையாவே இருந்துட்டு இருந்துச்சு. முத்தையா ஜெயா கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பம். ஆனா அந்த முத்தையாக்கு கெட்ட நேரம் ஆரம்பம். அதனால அது சீக்கிரமா நடக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். ஜெகன் கண்ணில் படுற மாதிரி ஜெயாவை இங்க வர வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஜெயாவை ஃபாலோ பண்ணி அந்த முட்டாள் ஜெகனும் வந்தான். நான் ஜெயாக்கு செக் கொடுக்கறத பார்த்துட்டு முத்தையா கிட்ட போய் சொன்னான். அங்க ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கும் போதே ஜெயா செக்கோட போய் நிக்க நல்லவ மாதிரி பேச நான் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயாவை கூட்டிட்டு முத்தையா இங்க வந்தான். அடுத்த முகூர்த்தத்திலயும் எனக்கும் ஜெயாக்கும் கல்யாணம், ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி போயிட்டான். அதுக்காக தானே ராஜா நானும் காத்துட்டு இருக்கேன்னு என் மனசுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டு நல்லா உசுப்பேத்தி அனுப்பிச்சிட்டேன். இனிமே ஜெயா கழுத்துல முத்தையா தாலி கட்டுறத அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நிறுத்த முடியாது. நான் அந்த வீட்டுல மருமகளா இருந்து பண்ணிட்டு இருந்த அட்டூழியத்தை விட இதுக்கப்புறம் ஜெயா பண்ண போற அட்டூழியம் 1000 வாலாவா இருக்க போகுது. அடிக்கிற அடியில வெடிக்கிற வெடியில முத்தையா, பார்வதி, நாகம்மா, காமாட்சியில ஆரம்பிச்சு அந்த வீட்டுல இருக்கிற ஈயம், பித்தளை, அண்டா, குண்டா வரைக்கும் சின்ன பின்னமாக போகுது. இன்னும் என்ன வேடிக்கைலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்த பாருமைகள். ஏங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. இப்ப என்னத்துக்கு நீங்க இப்படி இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்க மனசு சமாதானம் ஆகலையா? சரி, நாளைக்கு காலையில போய் சுப்புவை பாப்போம்.
அப்போவாவது உங்களுக்கு காயத்ரி மேல எந்த தப்பு இல்லைன்னு புரியுதான்னு பாப்போம். அதுக்கு அவசியமே இல்லை. நானே இப்ப வந்துட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுக்காக இங்க வந்த? இப்ப எதுக்கு புரியாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு சுப்பு, காயத்ரியை காணோன்னு நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது காயத்ரி ஃபோன் பண்ண விஷயத்தை எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்ச? இது உனக்கு நியாயம்னு படுதா? அம்மா, உங்ககிட்ட மறைக்கணும்னு எந்த நோக்கமும் இல்லம்மா. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் உங்க யார்கிட்டயுமே நான் சொல்லவே இல்லை. மாப்பிள்ளைக்கு ஏன் தெரியக்கூடாது? தெரிஞ்சா என்ன? சூர்யா குணமாயிட்டாலோ அவர் மனசுல குழந்தை மாதிரின்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில சூர்யாக்கு அதிர்ச்சியான விஷயமோ இல்ல அதிகப்படியான சந்தோஷமான விஷயமோ சொல்லக்கூடாதுன்னு வைத்தியர் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையில காயத்ரி ஃபோன் பண்ணதோ மீறி தேடினா அவ செத்துருவேன்னு சொன்ன விஷயத்தை நான் எப்படி சூர்யா கிட்ட சொல்ல முடியும்? காயத்ரி எதுக்காக அப்படி சொன்னா? நானும் சூர்யாவும் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான். நம்ம எல்லாரையும் விட்டு காயத்ரி போயிட்டாமா, அதனால அவளை தேடாம நானும் சூர்யாவும் சந்தோஷமா வாழணுமா. நான் அவகிட்ட போன்ல எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேமா, ஆனா கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்கவே இல்ல. காயத்ரியை தேடாத இடமே இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் காயத்ரியை கண்டுபிடிக்க முடியல. அம்மா, ஆனா கண்டிப்பா நான் காயத்ரியை கண்டுபிடிச்சிருவேம்மா. கண்டுபிடிச்சு சூர்யாவோட எப்படியும் சேர்த்து வச்சிருவேன். அது வரைக்கும் அவசரப்பட்டு சூர்யா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா, ப்ளீஸ். டேய், ஆ? என்னப்பா அது சாப்பிடாம அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஆமா, சுபி எங்க? ஆ, அவ வெளியில போயிருக்காப்பா, எங்கன்னு தெரியல. சூர்யா, நீ குணமாகறதுக்கு எங்களை விட அதிகமா கஷ்டப்பட்டது சுப்பு தான். அவன் மட்டும் இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இருந்திருக்காது. ஆமாப்பா, இந்த வீட்ல நாங்க இப்படி நிம்மதியா இருக்கிறதுக்கு அவதான்ப்பா காரணம். எப்பவும் கண்ணீரும் கம்பளையும் தான். இதுக்கு நடுவுல எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது உன் புள்ள கௌதம் தான். அவனையும் சுப்பு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா. 2 பேரும் எப்படி மனசு நொறுங்கி போயிட்டோன்னு தெரியுமா? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சுப்பு உங்களால தான் கௌதம் ஹாஸ்டல்ல செத்தன்னு சொல்றா. அப்படியே அவ சொன்னா? ஆமா, நீங்க தான் ஓவரா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டேன்னு சொல்றா. டேய், பேரங்கிட்ட தாத்தாவும் பாட்டியும் பாசம் காட்டுறது தப்பா? அப்படி பாசம் காட்டினா ஓவரா செல்லம் கொடுக்கறது அர்த்தமா? அப்படி இல்லப்பா, நீங்க ஓவரா அவனுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டானாப்பா. அப்படிதான் அவன் என்கிட்ட சொன்னா. இது விளையாடுற வயசுப்பா. இந்த வயசுல விளையாடாம வேற எந்த வயசுல விளையாடுவான்? சின்ன வயசுல நீ பண்ணாத சேட்டையா குறும்பா, அதையெல்லாம் பார்த்து நாங்க ரசிச்சோம். ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கல. ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. அத்தை, என்னத்த, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா இப்ப ஏன் நீ மறைச்சுக்கிட்டு இருக்க? சுபு, கௌதம ஹாஸ்டல்ல சேர்த்ததுக்கு அப்பா அம்மா தான் காரணம்னு சொன்னல. ஆமா. என்னம்மா வந்தது வராததுமா எங்களை பத்தி குறை சொல்லி வச்சிருக்கியா? ஐயோ அத்தை, இல்ல அத்தை, நான் குரல்ல எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க காட்டுற பாசத்தை கௌதம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு சரியா படிக்க மாட்டேங்கிறான். என்னாலேயே அவன் படிப்பு விஷயத்துல கவனமா இருக்க முடியலன்னு இவர்கிட்ட சொன்னேன். உங்களெல்லாம் எதுவுமே தப்பா சொல்லல அத்தை. உங்களை பத்தியும் மாமாவை பத்தியும் போட்டு கொடுக்கணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. யதார்த்தமா கௌதமையே ஹாஸ்டல்ல சேர்த்தேன்னு கேட்டாரு. நீங்களும் மாமாவும் செல்லம் கொடுத்து அந்த செல்லத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணி சரியா படிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப குறும்புத்தனம் பண்றான்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் சொல்லவே இல்ல அத்தை. விடுமா, அவன் எங்க கிட்ட யதார்த்தமா தான் கேட்டான். உன் அத்தையும் இவங்கிட்ட யதார்த்தமா தான் சொன்னாங்க. சரி, அதை விடு. நீ எங்க போயிட்டு வர? காயத்ரி வீட்டுக்கு. காயத்ரி வீட்டுக்கா? இப்ப எதுக்காக நீ அங்க போன? காயத்ரி இல்லாததுனால நான் தானே இப்ப காயத்ரியோட அப்பா அம்மாக்கு பொண்ணா இருந்தா அவங்கள பாத்துக்கணும். அதனாலதான் போயிட்டு வந்தேன்.
அத்தை மாமாவும் என்ன சொன்னாங்க? காயத்ரியை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க, நீங்க எல்லாரும் இந்த 6 வருஷமா தேடி கிடைக்காத காயத்ரிய நான் ஒரே வாரத்துல தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். மாமா வாடா மாப்பிள, உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிளட் கிடைக்கல மாமா. பதட்டப்படாதடா, பரவாயில்ல, பிளட் கிடைச்சிருச்சு. சரி, நீ ரிலாக்ஸ் ஆரு, நம்ம பில் பே பண்ணி சரி மாமா. வந்துடுறேன். மேடம் மேடம் உள்ள உள்ள நீங்க பிளட் கொடுத்தது எங்க அம்மாவுக்கு தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி மேடம் இருக்காரு? மேடம் என் பிளட் கூட ஓகே தான் மேடம். நான் கொடுக்குறேன், நான் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இனிமே இந்த உடம்புக்கு ரத்தம் தேவையில்லைங்க.